வளன் ஒரு இளமையான துடிப்பான ஒரு ஆசிரியருங்க. ஒரு நாள் ஒரு திருமண வீட்டுக்கு போகிறார். திருமண வீட்டுக்கு போகும்போது ஒரு வயசான ஆளை பார்த்து அப்படியே பூரிச்சு போய் நிற்கிறார். நேராக அவர்கிட்ட போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். சார், நான் தான் வளன், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதா அப்படி சொல்லி கேட்குறார். அந்த ஆசிரியர் வயதானவர் அப்படியே அவரை கூர்ந்து பார்த்துக்கிட்டு சொல்லுவார், ஞாபகம் வரலையே தம்பி, நீங்கள் யார் அப்படி சொல்லி கேட்குறார். சார், நான் தான் சார் வளன், 8ஆம் வகுப்பில் நீங்கள் என்னுடைய கிளாஸ் டீச்சராக இருந்தீங்க சார். அந்த வருஷம் நீங்கள் எனக்கு தந்த ஒரு அனுபவம் அப்படியே வாழ்க்கையை உலுக்கிடுச்சு சார். அதனால தான் உங்களைப் போல் ஒரு அன்பான பாசமுள்ள ஆசிரியராக மாறணும்னு நினச்சி டீச்சர் ட்ரைனிங் முடித்து இப்போ தான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக சேர்ந்துருக்கிறேன் சார். உங்கள்கிட்ட எப்படியாவது இந்த கேள்வியை கேட்கணுன்னு நான் துடிச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி கடவுளாக பார்த்து உங்களை சந்திக்க வச்சுருக்கிறார் சார். சொல்லுங்கள் சார், 8ஆம் வகுப்பில் நீங்கள் ஏன் என்னை அடிக்காமல் விட்டீங்க சார்? அந்த ஆசிரியர் யோசித்துக்கிட்டே சொல்கிறாரு, 8ஆம் வகுப்பில் அப்படி என்னப்பா நடந்தது, எனக்கு ஒன்றும் நினைவுக்கு வரலையே அப்படி சொல்கிறார். வளன் சொல்லுவான், சார், நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு பக்கத்தில் இருக்கிற பையன் ஒரு நாள் ஒரு புது வாட்ச் கட்டிட்டு வந்தான் சார். அதை பார்த்த உடனே எனக்கு அது மேலே கண்ணாயிடுச்சு. அதை எப்படியாவது எடுத்துடணும் அப்படி சொல்லி மனசுக்குள்ளே யோசித்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அந்த பையன் அந்த வாட்சை கலத்தி டெஸ்க்லேயே வச்சுக்கிட்டு வெளியே கை கழுவ போயிருந்தான் சார். அப்போது வகுப்பறையில் யாருமே இல்லை. நான் எடுத்து அந்த வாட்சை என்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். நீங்கள் கிளாஸுக்கு வந்த உடனே அந்த பையன் அழுதுகிட்டே உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான் சார். அப்போ நீங்கள் பசங்களெல்லாம் அந்த வகுப்பறையில் முன்னால் வந்து வரிசையாக நிற்க சொல்லிவிட்டு எங்கள் கண்ணை மூட சொன்னீங்க சார். நானும் அந்த வரிசையில் கண்ணை மூடிக்கிட்டு நின்னேன் சார். ஆனால் கை காலெல்லாம் விடவிடத்து பயந்து நடுங்கி வேர்த்து கொட்டி போய் நின்னேன் சார். ஏன்னா என் பாக்கெட்டில் தான் அந்த வாட்ச் இருந்தது. நீங்கள் ஒவ்வொருத்தருடைய பாக்கெட்லேயா கையை போட்டு செக் பண்ணிட்டு வந்தீங்க. என் பாக்கெட்டில் கை போடும்போது அந்த வாட்ச் மாட்டிச்சுது. நான் அப்படியே அரண்டு போயிட்டேன் சார். இப்போ அடி விழும் அப்படி சொல்லி துடிச்சு போனேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க, எல்லாரும் உங்கள்கிட்ட இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டீங்க. நான் ஒன்றுமே புரியாமல் குழம்பி போய் என்னோடய இடத்துல போய் உட்கார்ந்தேன் சார். அந்த வாட்ச் தொலைச்சி அந்த பையனை கூப்பிட்டு அந்த வாட்சை கொடுத்தீங்க. யார்கிட்ட சார் இந்த வாட்ச் இருந்தது, சொல்லுங்கள் சார், பேரை சொல்லுங்கள் சார் அப்படி அந்த பையன் கேட்டான். உன் வாட்ச் கிடச்சிடுச்சுல்ல, எடுத்துகிட்டு போ அப்படி சொன்னீங்க சார். அன்னையிலிருந்து நான் உங்களை பார்த்தாலே பயந்து நடுங்குவேன் சார். ஒரு நாளாவது என்னை தனியாக கூட்டிகிட்டு போயாவது சரி அடி தருவீங்கன்னு நினச்சேன் சார். அல்லது எதுக்காக அதை திருடினாடான்னு சொல்லி என்னை விசாரிக்கவாவது செய்வீங்கன்னு நினச்சேன் சார். ஆனால் நான் அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியே வர்றது வரைக்கும் நீ ஏண்டா திருடினு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் கேட்கல சார். அதான் சார் இன்றைக்கி உங்களை பார்த்த உடனே கேட்கணும் போல் தோணிச்சுது. ஏன் சார் என்ன அன்னைக்கு அடிக்காமல் விட்டீங்க, சொல்லுங்கள் சார் அப்படி சொல்லி வளன் கேட்டான். அப்போ அந்த சார் சொன்னார், நீ தான் திருடினி எனக்கு அப்போ தெரியாதுப்பா. ஏன்னா நீங்கள்லாம் கண்ணை மூடிட்டு நின்னது போல் நானும் உங்களுடைய பாக்கெட்டில் கை போடும்போது நானும் கண்ணை மூடிக்கிட்டு தான் அதை செய்தேன். ஒருவேளை கண்ணை திறந்து பார்த்து யார் அதை திருடுனா அப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பையனை பார்க்கும்போதெல்லாம் அவன் ஒரு திருடன் அப்படிங்கிற ஒரு உணர்வு என் மனசுக்குள்ளே வரப்பா. அந்த பையனுடைய நல்ல குணங்கள் எதையுமே அப்புறம் யோசிக்க தோன்றாது. அவனை திருடேன் என்று எதிர்மறையாக தான் சிந்திக்க தோணும். அதனால தான் நானும் என்னுடைய கண்ணை மூடிக்கிட்டேன். யார் திருடுனானே எனக்கும் தெரியாது, நீ சொல்லலைன்னா எனக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைப்பா அப்படி சொன்னார். வளனுக்கு கண்ணோரமாக அப்படியே கண்ணீர் வெளியே வர ஆரம்பிச்சதுங்க. வளன் அந்த சார்கிட்ட சொன்னான், சார், நீங்கள் அன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சி அந்த வகுப்பில் எல்லாரும் முன்னால் அவமானப்படுத்தி திட்டி அடிச்சிருந்தா கூட நான் இப்படி ஒரு பக்குவப்பட்ட மனுஷனாக மாறி இருக்க மாட்டேன் சார். ஆனால் உங்களது அந்த அணுகுமுறை எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது சார். இப்படியெல்லாம் கூட ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை திருத்த முடியுமா, பக்குவப்படுத்த முடியுமான்னு நான் பல வேளைகளில் சிந்திச்சிருக்கிறேன் சார். அதிலிருந்து நான் எந்த பொருளையும் திருடினதில்லை. அது மட்டும் இல்லை சார், படிப்பில் பின்தங்கி இருந்த நான் உங்களை போல் நல்ல ஒரு ஆசிரியராக மாறணும்னு சொல்லி நல்லா படித்து இப்போ ஒரு ஆசிரியராக இருக்கேன் சார். என்னுடைய மாணவர்களும் இப்படி தான் சார் பக்குவமாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன். தவறுறது மனித இயல்பு தான் சார். ஆனால் மன்னிக்கிறதும் அதை பக்குவமாக திருத்துறதும் சார் தெய்வ குணம். அதை உங்கள்கிட்ட இருந்தால் சார் நான் கற்றுக்கிட்டேன் அப்படி சொல்லி வளன் சொன்னான். சரிப்பா அப்படி சொல்லி பாராட்டிட்டு அந்த ஆசிரியர் கிளம்பிட்டார். ஆமாங்க, திருத்துவதற்கு அடியையும் திட்டுதலையும் அவமானப்படுத்துவதையுமே நமது சமூகம் ஒரு ஒற்றை தீர்வாக சொல்லி கொண்டிருப்பது ஒரு தவறான முன்னுதாரணங்க. அடிக்கின்ற போது திட்டுகின்ற போது ஒரு மாணவன் தான் செய்த தவறை பற்றி சுயமாக சிந்தித்து
தன்னை பற்றி திறனாய்வு செய்வதற்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கறது இல்லைங்க. ஆனால் இந்த ஆசிரியர் செய்தது போல நாம் கொடுக்கின்ற சில அனுபவங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைகள் தங்கள் தவறை பற்றி சிந்திக்கவும் திருத்தவும் அவர்கள் முன்னேறவும் ஒரு சுய உணர்வை சுய தூண்டுதலை கொடுத்து கொண்டே இருக்காங்க.